தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம், விருப்பமில்லை. துரை வைகோ. துரை வைகோவின் ராஜினாமா கடிதம் குறித்து வைகோ சொன்ன பதில். மதிமுகவின் நிர்வாக குழு இன்று கூடும் நிலையில் அக்கட்சியின் முதன்மை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வைகோ ராஜினாமா செய்துள்ளார். தன்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ முனையளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், மறுமலர்ச்சி திமுகவின் முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்றும் தான் வெளியிட்டுள்ள கடிதத்தில் துரை வைகோ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வைகோ அவர்கள் மகன் துரை வைகோவிற்கு முடிவை பரிசீலனை செய்ய வேண்டும் என அன்பு கட்டளையிட்டுள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் வைத்து துரை வைகோவை வைகோ சமாதானம் செய்து வந்ததாகவும், பதவி விலகல் முடிவை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு அன்பு கட்டளையிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் துரை வைகோ ராஜினாமா கடிதம் தொடர்பாக இன்று நடைபெறும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோ முக்கிய முடிவு எடுப்பார் என்று அக்கட்சியின் பொருளாளர் செந்திலதீபன் தெரிவித்திருந்தார். மேலும் இன்று அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோவும் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே கட்சியில் இருந்து விலகிய துரை வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் கட்சி பதவியில் இருந்து விலகியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், என்னால் கட்சிக்கோ தலைமைக்கோ எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது என நினைக்கிறேன். மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளேன். கட்சியில் தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன். நிர்பந்தத்தாலேயே அரசியலுக்கு வந்தேன். தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தின் பேரிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். பதவியில் இருப்பதால் தான் பிரச்சனை வருகிறது. தொண்டனாகவே தொடர்வேன். இது உள்கட்சி விவகாரம். வெளியில் விவாதிக்க முடியாது. தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம், விருப்பமில்லை என்று அவர் கூறினார். இந்நிலையில் துரை வைகோ கட்சி பொறுப்பில் இருந்து விலகியது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நிர்வாக குழு கூட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனை குறித்து எல்லோரும் சமாதானமாக பேசுவார்கள். நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். அடுத்து நடத்த வேண்டிய போராட்டங்கள், நடத்த வேண்டிய பொதுக்குழு, இதை பற்றி எல்லாம் விவாதிக்கத்தான் இந்த நிர்வாக குழு கூடுகிறது. ராஜினாமா கடிதம் குறித்து இப்போதைக்கு எந்த கருத்தையும் கூற முடியாது. நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று அவர் கூறினார். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.